மழை காலத்தில் மிளகாய் பர்ச்சேஸ் பண்ணுறது எந்த அளவு கஷ்டமோ அதே மாதிரி அதை அரைச்செடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்படி அரைச்செடுக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம அரைக்கக்கூடிய மில்லு. நமக்கு வரக்கூடிய குவாலிட்டியான ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து சரியான முறையில் டெம்பரேச்சரில் காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி நம்ம யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அதை பிளெண்டிங் மிஷினில் போட்டு பிளெண்ட் பண்ணி நம்ம மசாலாஸுக்கு தேவையான ஃப்ளேவராக அதை மாற்றி சேல்ஸுக்கு கொண்டு வர்றோம். இந்த மாதிரி குளிர் நேரங்கள்லையும் மழை நேரங்கள்லையும் நம்ம வெயிலில் காய வச்சு அரைக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இங்கே ட்ரையரில் போட்டு சரியான டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினில் போட்டு அரைச்செடுக்கிறோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரையரில் உள்ள ட்ரேயில் போட்டாச்சு. இதை அப்படியே உள்ளே தள்ளிட்டு சரியான டெம்பரேச்சரில் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே மிஷினுக்கு அரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மிளகாய்த்தூளுடைய அவுட்புட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம காய வச்சு அரைக்கும் போது என்னென்னா குவாலிட்டியும் சரி, ஸ்மெல்லும் சரி, கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளையுமே இந்த மாதிரி தான் பார்த்து அரைச்சி அதை ஒரு ஃப்ளேவராக மாற்றுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். நம்ம சிக் ப்ரோஸ் மசாலாஸ் குவாலிட்டியில் என்றைக்குமே ரொம்ப உறுதியாக இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ஸை பை பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சிக் ப்ரோஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பயோவில் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது போன்ற தகவல்களை ரெகுலர் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.